மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டாலின் ஐயா அது சொன்ன பிறகு 2 இடதுசாரி கட்சிகளும் வெளில போறதுக்கு முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு 2-4 இருக்குது. அவங்க என்ன நம்ம எப்படி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது? இதுல கவர்னர் ஒரு பெரிய வேலை பண்ணிட்டாங்க. திமுக மாதிரி ஒரு கேடர் கட்சிகளுக்கும் சரி, இல்ல அதிமுக மாதிரி கட்சிக்கும் சரி, அவங்க எதிர்காலம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது தலைவர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும். இரண்டாவது, நான் கேள்விப்படுவது என்னன்னா, டெல்லியில வர தகவல் என்னன்னா, அதிமுகக்குள்ள ஒரு பயங்கர கொந்தளிப்பு. நம்ம சேருவோமா இல்லையா, இல்ல நீங்க ஒத்துக்கலன்னு நாங்க போறோம்னு இபிஎஸ் நேரா சொல்லிட்டாங்க. ஊழலை பத்தி இந்த தேர்தல பேசப்பட்டிருக்கு. பல கேஸ் எல்லாம் கிளம்பிச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அதனால பாருங்க, ஸ்டாலின் மேலும் பிரஷர். அத பெரிய பல தலைவர்கள் கிளம்ப தயாரா இருக்காங்க. அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏஸ் என்ன சொல்றாங்க, இவ்வளவு செலவழிச்சு ஜெயிச்சிருக்கோம். இவன் எதிர்கட்சி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் முடியாது. 5 பேர் சப்போர்ட் இருக்கு. அது எப்படிப்பட்ட சப்போர்ட்? நிர்பந்தங்கள் வைத்த சப்போர்ட். லோக்சபா தேர்தல்ல, ராஜ்யசபா தேர்தல்ல, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு பங்கு உண்டு, ஆட்சியில பங்கு உண்டு, 2 இல்ல 3 அமைச்சர். இதெல்லாம் பாருங்க கவர்னர் கிட்ட வராது. சோ இவங்க கொடுக்கும் போதே ஒரு இது பண்ணிட்டு அது ப்ராப்பரா கொடுக்கலாம். அந்த 5 எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துருக்கலாம்ல, அதுவும் கொடுக்கல. இப்ப காங்கிரஸ் லெட்டர் கொடுத்துருங்க, இல்ல கொடுத்துருக்கோம். பட் பிரச்சனை எங்க வருதுன்னா, மத்தவங்க இருக்காங்க பாருங்க, பாக்கி 6 பேர் இடதுசாரி கட்சிகளுக்கு கமிட் பண்ண இஷ்டம் இல்லை. ஏன்னா ஸ்டாலின் சொல்றாரு போகாதீங்கிற. 2 தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு தான் வரும். எப்படி இருந்தாலும் கட்சியில கிளம்ப தயாரா இருக்காங்க. அப்ப இவங்களை தக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பண்ணணும். இதுல ஒரு கேள்வி வரும், பிஜேபியோட இதுல ரோல் என்ன? பிஜேபி மேலிடம் என்ன நினைக்கிறாங்க? இது காங்கிரஸ் பேக்டோர் என்ட்ரி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல, கேரளத்துல பிடிச்சிருக்காங்க, கர்நாடகத்துல ஆட்சியில் இருக்காங்க, தெலங்கானால ஆட்சியில் இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அரசியல் மாற்றங்கள் நிகழ போகிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் பரவலா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைத்து ஆட்சியை ஃபார்ம் பண்ண போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற டாக் போய்கிட்டு இருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை அடைந்து முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் அடிபடுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுல 2 விஷயங்க இங்க பாருங்க. என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புரட்சி தான். இந்த மாதிரி மேண்டேட் வந்ததே கிடையாது. இந்த மேண்டேட் வந்த பிறகு இப்போ திமுக மாதிரி ஒரு கேடர் கட்சிகளுக்கும் சரி, இல்ல அதிமுக மாதிரி கட்சிக்கும் சரி, அவங்க எதிர்காலம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது தலைவர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும். இரண்டாவது, நான் கேள்விப்படுவது என்னன்னா, டெல்லியில வர தகவல் என்னன்னா, அதிமுகக்குள்ள ஒரு பயங்கர கொந்தளிப்பு. நம்ம சேருவோமா இல்லையா, இல்ல நீங்க ஒத்துக்கலன்னு நாங்க போறோம்னு இபிஎஸ் நேரா சொல்லிட்டாங்க. இப்போ ஏதாவது நீங்க முடிவு பண்ணுங்க. காரணம் என்னன்னா, இந்த தரம் தேர்தல் செலவு எக்கச்சக்கமா இருந்திருக்கு அதிமுக தலைவர்களுக்கு. அது ஜெயித்தவருக்கும் சரி, தோத்தவருக்கும் சரி. அந்த செலவு பாருங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஒன்றும் வருபடி கிடையாது. அந்த போன இதுலதான் அவங்க அதெல்லாம் நிறைய செலவழிச்சிட்டாங்க. இப்ப அவங்க எதிர்காலமும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வங்கி கூட இல்ல, ஒண்ணுமே தெரியல எங்க என்ன போறதுன்னு. ஏன்னா இப்போ தாவேகா காங்கிரஸ் இந்த ஆட்சி இது வந்துச்சு வச்சுக்கோங்க. இது இனிமே வரப்போற எல்லா தேர்தல இருந்து, உள்ளாட்சி தேர்தல இருந்து பாராளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டசபை தேர்தல் ஒண்ணுமே ஃபியூச்சர் கிடையாது. பினிஷ்ட். அந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்வது? அது ஒன்று. இரண்டாவது, இப்ப டிஎம்கேக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு இது பாருங்க, ஒரு கிரைசிஸ். அதாவது டிஎம்கேக்கு மோசமான டயத்துல கூட பாருங்க கலைஞர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஸ்டாலின் ஐயாக்கே ஒரு முதல்வருக்கே ஒரு தோல்வினா அது கம்ப்ளீட் ரிஜெக்ஷன். இதுலயே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்ப திமுகக்குள்ள என்ன இருக்குன்னா, சரி இனிமே இந்த குடும்பத்தை நம்பி, அதாவது ஸ்டாலின் உதயநிதி குடும்பம் பிராண்ட் நமக்கு இனிமே செல்லாது. இனிமே நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. இந்த நேரத்தில் நம்ம அந்த பக்கம் போனாதான் சரி. அதுல பல அமைச்சர்கள், பல முன்னாள் அமைச்சர்கள் அவங்க பயப்படுவது என்னன்னா,
இப்ப இவர் சிஎம் உட்கார்ந்த பிறகு முதல்ல நம்ம மேல கேஸ் எல்லாம் போட்டுருவாருன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஊழலை பத்தி இந்த தேர்தல பேசப்பட்டிருக்கு. பல கேஸ் எல்லாம் கிளம்பிச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அதனால பாருங்க, ஸ்டாலின் மேலும் பிரஷர். அத பெரிய பல தலைவர்கள் கிளம்ப தயாரா இருக்காங்க. அதான் ஜெயிச்ச எம்எல்ஏஸ் என்ன சொல்றாங்க, இவ்வளவு செலவழிச்சு ஜெயிச்சிருக்கோம், இனிமே எதிர்கட்சி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல முடியாது, நம்ம அங்க போறதுதான் பெட்டர். ஏன்னா நம்ம மேல அவ்வளவு பழி இருக்குது. இந்த பழி விஜய் சும்மா விட மாட்டாரு. அட்லீஸ்ட் ஆதரவு வெளியில போய் ஆதரவு கொடுக்குறோம் சொன்னாலாவது ஒரு இதுல அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. இது உண்மையான நிலைமை சிவா சார். இங்க கிடைக்கிற தகவல் அப்படிதான் இருக்குது. கட்சி உள் நிலைமை மகா மோசமா இருக்கு. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனை வருது பாருங்க. இப்போ இடதுசாரிகள் கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம திருமாவளவன் விசிகேக்கு ஒரு பிரச்சனைங்கிறாங்க. இடதுசாரி கட்சிகளுக்கு என்னன்னா, அவங்களுக்கு இந்த நேரத்துல ஏன்னா ஸ்டாலின் காலையில கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, நீங்க நம்ம இதுல இருந்து வெளில போகாதீங்க, அலையன்ஸ்ல இருந்து காங்கிரஸ் இப்படி துரோகம் செஞ்சுட்டாங்க, நீங்க பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம். ஸ்டாலின் ஐயா அது சொன்ன பிறகு 2 இடதுசாரி கட்சிகளும் வெளில போறதுக்கு முடியாது. அதே நேரத்துல அவங்களுக்கு 2-4 இருக்குது. அவங்க என்ன, நம்ம எப்படி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது? இதுல கவர்னர் ஒரு பெரிய வேலை பண்ணிட்டார். அது காரணம் விஜய். ஏன்னா விஜய் முதல்ல 107 இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட 2 தொகுதினால 108 அவர்கிட்ட இருக்கிறது 107. அந்த 107 வைத்துக்கொண்டு கவர்னரிடம் போய் ஆளுநர் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுங்க, நான் நிரூபி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது, சரியா போயிருக்கலாம். ஏன்னா தொங்கு சபை கவர்னர் முன்னாடி 3 விதமான ஒரு சாய்ஸ் இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புல சொல்லியிருக்கு. என்ன ஒண்ணு, தொங்கு சபையா இருந்தா எந்த கட்சிக்கு அதிகமா இது கிடைச்சிருக்கோ, சீட்டு கிடைச்சிருக்கோ, அந்த கட்சி மெஜாரிட்டி காமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதை கூப்பிடலாம் முதல்ல. அது கவர்னர் யோசிச்சு பண்ண வேண்டிய வேலை. இரண்டாவது, அப்படி இல்லை, லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா அடுத்தது வருவது என்ன, தேர்தலுக்கு பிறகு ஒரு அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸ், அப்படி ஒரு சூழ்நிலை வருது. பட் அதுக்கு முன்பாக இன்னொரு விஷயம் வருது. போஸ்ட் போல் அலையன்ஸ் முன்னாடி ப்ரீ போல் அலையன்ஸ். 2 கட்சிகள் ஒன்றாக தேர்தல் சந்திச்சு அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கான்னு பார்ப்பார். அதுக்கு பிறகுதான் போஸ்ட் போல் வருது. இங்க என்ன இருக்குன்னா பாருங்க, தனிப்பட்ட முறையில 107 வாங்கிட்டு ஆளுநர் கிட்ட போய் இங்க பாருங்க எனக்கு 107 கிடைச்சிருக்கு, என்னோட கட்சி உறுப்பினர்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க தலைவராக, அந்த கெப்பாசிட்டியில உங்களுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அப்படி கொடுத்திருந்தா கவர்னர் மறுக்க முடியாது. அதுக்கு பல தீர்ப்புகள் இருக்குது. முதல்ல வரவங்களுக்கு லார்ஜஸ்ட் பார்ட்டினா கொடுக்கணும். ஆனா விஜய் ஒரு தப்பு பண்ணிட்டார். அதுல காங்கிரஸ் தான் அவரை இது பண்ணிட்டாங்க. இந்த 5 பேர் சப்போர்ட் இருக்கு. அது எப்படிப்பட்ட சப்போர்ட்? நிர்பந்தங்கள் வைத்த சப்போர்ட். லோக்சபா தேர்தல்ல, ராஜ்யசபா தேர்தல்ல, உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு பங்கு உண்டு, ஆட்சியில பங்கு உண்டு, 2 இல்ல 3 அமைச்சர், இதெல்லாம் பாருங்க கவர்னர் கிட்ட வராது. சோ இவங்க கொடுக்கும் போதே ஒரு இது பண்ணிட்டு அது ப்ராப்பரா கொடுக்கலாம். அந்த 5 எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துருக்கலாம்ல, அதுவும் கொடுக்கல. இப்ப கவர்னர் கிட்ட என்ன, நீங்க எந்த முறையில என்கிட்ட கேக்குறீங்க? முதல்ல அவர் சதவீத ஓட்டுல கேட்டார். எங்களுக்கு 35% ஓட்டு கவர்னரோட விஷயம் இல்ல, சீட்டு தான் கணக்கு. அதுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அதுல இந்த காங்கிரஸ் சேர்த்ததுல பாருங்க, இது காங்கிரஸ் போட்ட ஒரு இது பிரஷர். அதுல விஜய் மாட்டின்ட்டார். பாருங்க, நீங்க 28 தொகுதியில டிஎம்கே தலைமையில ஒரு அலையன்ஸ்ல நிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு கிடைத்திருக்கிற சீட் எவ்வளவு? 5. அப்ப பாக்கி 23 சீட்டு நீங்க எந்த எதிர்த்து உங்களை தோக்கடிச்சது யாரு? டிவிகே. நீங்க திமுக அலையன்ஸ்ல அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி இதுதான் மேண்டேட்னு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப கவர்னர் என்ன சொல்றாரு, நீ சிங்கிள் பார்ட்டியா வரையா இல்ல போஸ்ட் போல் அலையன்ஸா வர்றீங்களா? அப்படி வர்றீங்கன்னா சரி, அப்ப எல்லார்ட்ட லெட்டர் கொண்டு வாங்க. இப்ப காங்கிரஸ் லெட்டர் கொடுத்துருங்க, இல்ல கொடுத்துருக்கோம். பட் பிரச்சனை எங்க வருதுன்னா, மத்தவங்க இருக்காங்க பாருங்க, பாக்கி 6 பேர் இடதுசாரி கட்சிகளுக்கு கமிட் பண்ண இஷ்டம் இல்லை. ஏன்னா ஸ்டாலின் சொல்றாரு போகாதீங்கிறாரு. விசிகேக்கு பிரச்சனை பாருங்க, திருமாவளவன் பிரச்சனை தனி பிரச்சனை. விசிகே கேண்டிடேட் அதிகமா தோக்கடிச்சது டிவிகே காரங்க. அவர் 2 சீட்டு இருக்கு. அந்த 2 சீட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் காங்கிரஸ்ல வந்தவர், அவர் காங்கிரஸ் கூப்பிட்டா போயிடுவாரு, இன்னொருத்தரும் போயிடுவாரு. அப்ப அவருக்கு என்ன ஒரு சூழ்நிலை என்னன்னா, தடுக்க முடியாது இவங்களை. ஆனா அவர் என்ன விரும்புறாரு, இப்படியே நம்ம கொடுத்துடுறதா, ஏதாவது பேச வேண்டாமா? இப்ப எல்லாத்தோடையும் ரொம்ப அமிங்கி மௌனமா வாசிக்கிறது இப்ப அன்புமணி ராமதாஸ். அவர்கிட்ட 4 இருக்குது. அவங்க மனைவி சோமியாவும் இருக்கா. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நாம சும்மா எப்படி சப்போர்ட் கொடுக்கறது? அப்புறம் இந்த இடத்துல அதிமுக திமுக ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆச்சுன்னா நம்ம இங்க இருக்கலாமே. பாருங்க, சப்போர்ட் கொடுக்குறவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க. இடதுசாரி கட்சிகளை விட்டுட்டீங்கன்னா பாக்கி யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க.
ஆனா இடதுசாரிகள் கட்சிக்கு கவர்னர் இப்போ இடதுசாரிகள் கட்சிக்கு கோபம் வந்து கவர்னர் மீது, திருமாவளவனுக்கும் கவர்னர் மீது ஒரு கோபம் வருது. என்னன்னா, ஒரு நெருக்கடி நிலை கொடுத்து லெட்டர் கொடுக்க வைக்கிறாங்களேன்னு. லெட்டர் கொடுத்தானே நீ கமிட் ஆயிடுவீங்க. அப்புறம் இந்த அவர் கிளீனா சொல்லிட்டாரு. நேத்திக்கு பல ஆங்கில சேனல் கொடுத்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே இல்ல, 118 லெட்டர் கொண்டு வாங்க, நான் கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. அதுல 2 இருக்குதுங்க. லெட்டர் கேட்கறது நியாயமானு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. லெட்டர் ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 1998 வாஜ்பாய் லார்ஜஸ்ட் பிஜேபி லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கவர்னர் பிரசிடென்ட் கேஆர் நாராயணன் போன போது குடியரசுத் தலைவர் நாராயணன் என்ன சொன்னாரு? லெட்டர் கொண்டாங்கன்னாரு. அதிமுக சப்போர்ட் தரேன்னு சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா தரேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த லெட்டர் கொடுக்கவே இல்லை ஜெயலலிதாங்க. ஒரு வாரம் இழுத்தடிச்சாங்க. வாஜ்பாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அனுப்பிச்சாரு, ஜஸ்வந்த் சிங் அனுப்பிச்சாரு, பிரமோத் மகாஜன் அனுப்பிச்சாரு. ஆனா லெட்டர் கண்டிஷன் வச்சாங்க அம்மா. என்ன, என் மேல இருக்கிற ஐடி கேஸ், ப சிதம்பரம் அந்த கவர்மெண்ட்ல இருந்த போது தேவகவுடா குஜராத் கவர்மெண்ட் என் மேல போட்ட கேஸை விட்ரா பண்ணுங்க அப்பதான். அப்போ வாஜ்பாய் என்ன சொன்னாரு? பாருங்க, இந்த கேஸ் கோர்ட்ல இருக்கு, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் கேஆர் நாராயணன் லெட்டர் கேட்டாரு. அதே கேஆர் நாராயணன் அடுத்த முறையா இருந்த போதும் லெட்டர் கேட்டிருக்காரு. காங்கிரஸ் கேட்டாரு லெட்டர். சார், இப்போ தமிழக அரசியல் களத்துல நீண்ட நெடிய காலமாக எதிரும் புதிருமாக செயல்பட்ட அதிமுக திமுக, அதாவது திமுகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அதிமுக. ஜெயலலிதாவும் அதே ஃபார்முலாவில தான் திருவாரூர் தீய சக்தி அப்படிங்கிற நிலையில வேகமாக செயல்பட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி திமுக கூட சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா தமிழக மக்கள் மத்தியில எப்படி இருக்கும்? 2 கட்சிகளுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு தான் வரும். ஏன்னா இப்ப பப்ளிக் இதெல்லாம் புரியாதுங்க. தமிழ்நாடு மக்களுக்கு சீட்டு, லெட்டர் கொடுக்கணும், இது கொடுக்கணும், இது புரியாது. மக்களுக்கு என்ன தோணும்? இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயை தடுக்கிறாங்க. தேர்தல் மோதும் தடுத்தாங்க, தேர்தல் பிரச்சாரத்தையும் தடுத்தாங்க, தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட் வந்த பிறகு தடுக்கிறாங்க. ஆனா இவங்க 2 கட்சியும் உழுகிற நிலைமையில இருக்கும்போது இவங்களுக்கு அதெல்லாம் மக்களை பத்தி யோசிக்க முடியல. மக்கள் என்ன நினைப்பார்கள் யோசிக்காம தவிக்கிறாங்க. கட்சி காப்பாற்றணும். இப்ப நான் வந்து எனக்கு இவங்க நிலைமை எப்படி சொல்லலாம்? இப்போ நினைச்சுக்கங்க, இப்ப நம்ம உடம்புல ஷர்ட்ல தீ பத்திடுறது, பேண்ட்ல பத்திடுறது. நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களை பார்க்க மாட்டேன், கெடுக்கிட்டு ஷர்ட் பேண்ட் எல்லாம் அவுத்துருவீங்க. அந்த கதை தான் இங்க. இவங்களுக்கு ஒன்றும் யோசிக்கிற நிலைமை இல்லை. எப்படி இருந்தாலும் கட்சியில இருந்து கிளம்ப தயாரா இருக்காங்க. அப்ப இவங்களை தக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பண்ணணுமே. இதுல ஒரு கேள்வி வருது, நெல்லை சார், பிஜேபியோட இதுல ரோல் என்ன? பிஜேபிக்கு என்ன லாபம், இதுல நஷ்டம் என்ன? பாருங்க, பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ, பிஜேபியால ஆட்சி வரவும் வராது, போவும் போகாது. ஆனா பிஜேபி மேலிடம் என்ன நினைக்கிறாங்க? இது காங்கிரஸ் பேக்டோர் என்ட்ரி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல, கேரளத்துல பிடிச்சிருக்காங்க, கர்நாடகத்துல ஆட்சியில் இருக்காங்க, தெலங்கானால ஆட்சியில் இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி 4 ஆண்டு இது வச்சுட்டு இருக்காங்க. ஆந்திர பிரதேச தவிர்த்து அங்கதான் என்டிஏ ஆட்சி இருக்குது. இந்த 4 இடத்த வச்சுட்டா 120 தமிழ்நாட்டில இருந்து இருக்கிற தொகுதிகள் இருக்கு பாருங்க. பாராளுமன்ற தொகுதியில இவங்க அந்த மாதிரி ஒரு இது போட்டு குறைஞ்ச இத 70 சீட்டு வெற்றிக்கு வழி பண்ணுவாங்க. அப்படி பண்ணானா பிரதமர் மோடியோட 2029 லோக்சபாவோட பிளான் அஃபெக்ட் ஆயிடும். அதனால பிஜேபி மேலிடம் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த 2 திராவிட கட்சிகள் கூறுவது என்னன்னா, உங்க ஃபியூச்சரை யோசிச்சுக்கோங்க. எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல், எங்களுக்கு இப்போ ஒன்றும் தமிழ்நாட்டில் ஆக போறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தாதான் நீங்க உங்களை காப்பாத்திக்க முடியும். ஆட்சி வந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். இதை வந்து இவங்களுக்கு அறிவுரை கூறியதாக நம்ம கேள்விப்படுறோம். யார் மூலம் கூறப்பட்டது? ரஜினிகாந்த் சொன்னாரா இல்ல வேற யாராவது இண்டஸ்ட்ரியல் இது சொன்னாங்களா தெரியல நமக்கு. கட்டாயமாக பிஜேபி மேலிடத்துக்கு என்ன கோவம்னா, இந்த விஜய் ராகுல் காந்தி கிட்ட என்ன அப்படி பண்ணாரு? ராகுல் காந்தி ஏதோ தாண்டா ஆளுநர் மாதிரி இவரை உட்காந்து வைக்கிற மாதிரியும், அவர் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களை பேச வச்ச மாதிரியும், அப்புறம் இவர் விஜய் வந்து இது அதாவது இன்விடேஷன் கவர்னர்கிட்ட ஒண்ணுமே வரதுக்கு முன்னாடி ராகுலை கூப்பிட்டீங்க, வாங்க கலந்துக்கங்க, அடுத்த நாள் ஒரு பதவி பிரமாணம் இருக்கிற மாதிரிலாம் ஒரு டிராமா நடந்துச்சு இல்ல? அதெல்லாம் பார்த்துட்டு மேலிடத்துக்கு பிடிக்கல. இது என்னது இது? ராகுல் காந்தி என்னங்க? அப்புறம் பிஜேபிக்கு உள்ளுக்குள்ள இன்னொரு கோபம் இருக்குது. 2019 மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரே உடையாத சிவசேனா ஒன்னா தேர்தல் ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? தேர்தல் முடிந்த பிறகு இவங்களுக்கு மெஜாரிட்டி நல்லா இருக்கும் பொழுது உத்தவ் தாக்கரே தனியா கூப்பிட்டு இதே காங்கிரஸ்
நீங்க அங்கேருந்து வெளில வந்துருங்க, அந்த மேண்டேட்ல இருந்து வெளில வந்துருங்க. பரவாயில்ல, நீங்க வந்துட்டு சரத்பவார் காங்கிரஸ் சேர்த்து உத்தவ் தாக்கரேவை முதல்வர் ஆக்கினாங்க. அதை பிஜேபி மன்னிக்கவே இல்லை. ஏன்னா அதே கேள்விதான் எது இன்னைக்கு திமுக காங்கிரஸ் பத்தி சொல்லுவதோ அதேதான் பிஜேபி சொல்லிட்டு சிவசேனா பத்தி. என்ன, எங்க கூட இருந்து பிரதமர் மோடி உங்களுக்கு பிரச்சாரம் செய்து ஜெயிச்ச பிறகு அந்த வாங்கின சீட்டை வச்சு நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க. அது என்ன நியாயம்? அது என்ன மேண்டேட்? அப்ப காங்கிரஸ் சொன்னது என்ன? இல்ல இல்ல, பிஜேபி ஒரு மதவாத சக்தியை தள்ளி வைக்கிறதுக்காக நாங்க செஞ்சோம்னாங்க. இப்ப சொல்றாங்க பாருங்க, மதவாத சக்தி. அப்ப இங்க மதவாத சக்தி ஒரு சீட்டு பிஜேபி, அதை என்ன தள்ளி வைக்கிறீங்க? அது என்ன தள்ளி தானே நிக்குது. அப்ப அதை நினைத்து பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுது, அப்ப நீங்க செஞ்சது கரெக்டா இருந்தனா அப்ப திமுக பிஜேபி டிஎம்கே ஏன் ஒண்ணா வரக்கூடாது? பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164